பிஜேபி ஆரம்பித்ததுலேருந்து நான் இருக்கேன், ஆர்எஸ்எஸ் ஆரம்பித்ததுலேருந்து இருக்கேன் என்ற சொல்கிற ஆட்கள்லாம் செய்யாத ஒரு விஷயத்தை அவர் செஞ்சுருக்காரு. அதிகாரி அரசியல் பண்ணுறதுக்கும் அரசியல்வாதி அரசியல் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் உண்டு. ஒரு விஷயத்தை பேச போகும்போதே அந்த ஹார்ஷான வேர்டு தான் வரும். தமிழிசைக்கா என்ன சொன்னாங்க, நான் 40 வருஷம் அரசியல்வாதி, நான் எனக்கு தெரியும் என்ன பேசணுங்களா, 40 வருஷமோ 4 மாதமோ நான் இப்போ தலைவர், என்ன பேசணும்னு எனக்கு தெரியும். 2016 to 21 முழுக்க முழுக்க பிஜேபி தயவோடு தான் நடந்துச்சு. பிஜேபி கிட்ட அவங்க போகாத ஆட்களே கிடையாது. மோடி டாடி அப்படின்லாம் சொன்னவங்க. இந்த சாதி ரீதியான மக்களை பயன்படுத்தி பாஜக வளர்ந்துக்குது. ஆனா அந்த சாதி ரீதியான மக்கள் வளர்ந்த மாதிரி இல்லையே. ஏன்னா இவ்வளவு தூரம் எல்லா மக்களும் வளரணும் அப்படின்னா சாதி வரி கணக்கெடுப்பு நேரம் பாஜக எடுத்துருக்கணும். அதை எடுத்துருக்கணும். அதிமுகவுடைய எதிர்காலம் என்னவா இருக்கும் சார், குறிப்பா தென் தமிழகத்துல? கல்லர் மரவர் அவர் இந்த இடத்துலையுமே ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க, டோட்டலாக ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நான் அண்ணன் கூட கூட்டி நின்று என்னையை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுறதுனால வாட் இஸ் த யூஸ்? உங்கள் ஓட்டு குப்பையில் ஒரு கீழே வாய்க்காலில் ஒரு ஓட்டு. ஒரு வாஸ்துப்படியான வீடு பணத்தை தருவதா அப்படிங்கிறது ஊர்ஜிதமா சொல்ல முடியல. ஆனா பணக்காரங்க எல்லாம் வாஸ்துப்படியான வீட்டுல இருக்காங்கன்னு வேணா சொல்லலாம். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் மருது சேனையின் கட்சியின் தலைவர் திரு ஆதி நாராயண தேவர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். தமிழகத்துல இன்னொரு 2 தினங்கள்ல கார் பந்தயம் நடக்க போகுது, அது குறித்து கேட்டிங்களா? இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இல்லை சார், ஆக்சுவலாக ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் இப்போ ஏஷியன் கேம்ஸ் எடுத்துக்கோங்க, ஒலிம்பிக் எடுத்துக்கோங்க, நம்மளை விட சின்ன சின்ன நாடுகள் எல்லாமே ஸ்போர்ட்ஸில் பெரிய லெவலுக்கு இந்தியா கவனம் செலுத்தலை, எஸ்பெஷலி தமிழகம் கவனம் செலுத்தலைன்னு சொல்கிறாங்க. இப்போ தான் செஸ்ஸு, மற்ற ஃபுட்பாலு, இந்த மாதிரியான கேம்ஸு, இப்போ இந்த கார் பந்தயம்ன்றது ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறையா இருக்கும். நரேன் கார்த்திகேயன்லாம் பெரிய லெவலுக்கு சொல்லுவாங்க. நமக்கு தெரிஞ்ச ஸ்போர்ட்ஸ் பர்சன்றது நரேன் கார்த்திகேயன் மட்டும்தான் இருக்காங்க. பட் ஆனால் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. செலிப்ரிட்டியில் அவர் அஜித்தை மட்டும்தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ் வர்றது நல்லது. இதில் என்ன நமக்கு என்ன லாஸ்? ஓகே, இப்போ அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் சொல்றது தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்கு, இந்த நேரத்தில் இதெல்லாம் தேவையா அப்படிங்கிறாரு. ஒரு அரசாங்கம்ன்றது டே டு டே காலையில் எழுந்திரிச்சோடனே பிரச்சனை ஆரம்பித்து 24 hours பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது தனி. மக்களுடைய இந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸு ஸ்கூலில் கூட மற்ற பந்தயம்லாம் வைக்க தேவையில்லை. தமிழ்நாட்டில் 1000 பிரச்சனைகள் இருக்குது. அவர் அதெல்லாம் தீர்க்கிறதுக்கு அவர் தான் இல்லாமல் இதை விஷயத்தை பற்றி அவர் ஏன் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு? ஓகே சார், 2 நாளைக்கு முன்னாடி தமிழகம் மீட்போம் தளராது உழைப்போம் அப்படிங்கிற தலைப்பில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் சென்னையில் ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது. அந்த பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தனி மனித தாக்குதல் பண்ணிட்டாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்களை கொலைகாரன்னு சொல்லிட்டாரு அண்ணாமலை. ஒன்றுமே தெரியாத எடப்பாடி பழனிசாமி என்ற தற்குறிக்கு என்னை பற்றி பேச எந்த அருகதையும் இல்லை அப்படிங்கிறாரு. என்ன சார் உங்கள் கருத்து என்ன? அதாவது சார், வளர போகும்போது எல்லாரும் பேசக்கூடிய பேச்சு, ஏடிஎம்கே காஞ்ச மரம். இப்போ பிஜேபியினுடைய ஓட்டு 11%, அவங்க கூட்டணி 18% ஓட்டு வாங்கியிருக்குல்ல, அது எங்கேருந்து வந்துச்சு? அதிமுக அங்கேருந்தே வந்துச்சு. அதனால் இதனுடைய ஃபீட்பேக்குன்றது இவங்க 2 பேரும் எப்படி நடினா கூட்டணி சேருவாங்கன்னு அசம்பிளி எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கூட்டணி வருவாங்கன்னு ஒரு பேச்சு இருந்துச்சு. அதற்குண்டான நகர்வுகள்லாம் அதனால் சாஃப்ட் நேச்சராகவே பேசிக்கிட்டு இருந்தாங்க. தொட்டு கொடுக்குற மாதிரி அடிச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஒரு ஸ்டேஜில் இவங்க கூட்டணிக்கு வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஹார்ஷான பேச்சு பேசுகிறாங்க. அவங்களும் அந்த மாதிரி தானே பேசுகிறாங்க. அண்ணாமலை பேசுகிறது அந்த மாதிரி இருந்தாலும் அவர் அண்ணன் எடப்பாடி அவர் அதிமுக யாரும் தற்குறி அந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகிக்கலையா? அதாவது அவர் ஆக்சுவலாக அவர் எஸ்பியாக இருந்தவர், போலீஸ் ஆஃபீஸரு. ஒரு விஷயத்தை பேச போகும்போதே அந்த ஹார்ஷான வேர்டு தான் வரும். ஒன்று, அதிகாரி அரசியல் பண்ணுறதுக்கும் அரசியல்வாதி அரசியல் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் உண்டு. அவர் அதிகாரி அப்படின்னு போகும்போது எல்லாமே கட்த்ரோட்டான வேர்ட்ஸாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கேட்கக்கூடிய அவர் இப்போ எல்லாரை பற்றியுமே அதில் பேசியிருந்தார். அதாவது அவரை தற்கூரின்னு சொன்னதுக்காக சீமான் ஒரு இதுன்றாரு. அண்ணனை அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுன்னா, நீ மட்டும் போன டைம் அவரெல்லாம் பார்த்தாமா பயப்படுவீங்க அப்படின்னு கவுண்டர் பார்ட்டுன்றது இம்மிடியேட்டாக கொடுக்குறதுக்கு உண்டான. அது மட்டும் சொல்லு சார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த காலத்தில் நல்லாட்சி தான் பண்ணார். இல்லை, அதான் சொல்ல வரேன் சார். நான் அரசியலில் நிலையான கொள்கைன்றது, அதாவது அரசியலில் கொடுக்கப்படும் வாக்குறுதிகளுக்கும் அரசியலில் பேசப்படுற கொள்கைகளுக்கும் வாழ்நாள் ரொம்ப கம்மி சார். அதை அதை பெருசாலாம் எடுத்துக்க தேவையில்லை. இவங்க 2 பேச்சு பேசுவாங்க, அவங்க 2 பேச்சு பேசுவாங்க.
அந்த அம்மா ஏடிஎம்கே வந்து அவர் வாஜ்பாய் அரசை கவிழ்த்ததுக்கப்புறம் வந்து அவங்க புரட்சி தலைவி அம்மா என்ன சொன்னாங்கன்னு என்னென்னா, என் வாழ்நாளில் வந்து இனிமேல் வந்து பிஜேபி கூட கூட்டணியே கிடையாதுன்னாங்க. இந்த 5 வருஷம்ன்றது இவங்க அன்னைய 2016 to 21ன்றது வந்து முழுக்க பிஜேபி தயவோடு தான் நடந்துச்சு. பிஜேபி கிட்ட அவங்க போகாத ஆட்களே கிடையாது. மோடி டாடி அப்படின்லாம் சொன்னவங்க அப்படிலாம் சொல்லி தான். ஆனால் இன்னைக்கு கட்சி 3 நாளா உடஞ்சிருக்கு. கட்சியோட நிலைமைக்கு காரணமே பாஜக தான் இப்போ அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சொல்றது. நீங்கள் வந்து இப்போ இது பேசு தமிழா பேசு, இது நீங்கள் வளரணும்னு சொன்னால் இப்போ தமிழ்நாட்டில் 10 கோடி பார்வையாளர்கள், உலகத்தில் 20 கோடி தமிழர்கள் இருக்காங்க. 20 கோடி தமிழர்களும் உங்களுக்கு பார்வையாளராக வரணும்னு நினைப்பீங்களா? உங்களோட காம்படிட்டருக்கு போகணும்னு நினைப்பீங்களா? எங்களுக்கு தான் வரணும். அதுக்கு உண்டான வேலையை நீங்கள் பார்க்கத்தான் செய்வீங்க. தமிழ்நாட்டில் அவங்க தமிழகத்தை மீட்போம், தமிழகத்தில் ஆட்சி அமைப்போம்னு சொன்னால் அவங்க வந்து எல்லா கட்சியும் உடைச்சி சேர்க்கறதுக்கு உண்டான வேலையை பார்ப்பாங்க. அவங்கள உள்ள குற்றம் குறையில அதுதான் அரசியல். அரசியல்ன்றது உங்களோட குற்றத்தை சொல்கிறது தானே சார். நான் அந்த வேலையை அவர் பார்க்குறாரு. அவரோட டியூட்டி. இப்போ தமிழிசைக்கா என்ன சொல்கிறாங்க, நான் 40 வருஷம் அரசியல்வாதி, நான் வந்து எனக்கு தெரியும் என்ன பேசணுங்கவா, 40 வருஷமோ 4 மாதமோ நான் இப்போ தலைவர், என்ன பேசணும்னு எனக்கு தெரியும். ஒன்று. ரெண்டாவது வந்து இருக்கிறவனை வச்சு கட்சி நடத்துறது நீங்கள். நான் வந்ததுக்கப்புறம் வந்து நெருக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 40 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கேன். நான் 40 லட்சம் ஓட்டுன்றது வந்து என்னுடைய பேச்சுக்காக, என்னுடைய ஆக்டிவிட்டீஸ்க்காக நான் சார். ஆனால் அதுவே கூட்டணி கட்சியால தான் இந்த தூரம் இவ்வளோ சதவீத வாக்குகள் வந்திருக்கு. அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் பாஜகவுக்கு தோல்விங்கிறாங்க. இல்லை அதாவது நீங்கள் வந்து எண்ணிக்கை தான் வெற்றி. சக்ஸஸ் ரேட்டிங்ஸ்ன்றது இப்போ 135 எம்எல்ஏ எடுத்ததுனால தான் நம்ம சிஎம் ஆகியிருக்காரு. அது வந்து 10 தேர்தலில் வெற்றி அடைஞ்சிருக்காரு. இவர் 66 சீட் எடுத்ததுனால தான் அவரை வந்து அப்போசிஷன் லீடராக ஒத்துக்கிறாங்க. ஏன் ஓபிஎஸ் ஒத்துக்கிறல? சவுத்தில் உள்ள 100 தொகுதி கொடுத்தோம்னா நீ ஏன் ஜெயிக்கவே இல்லை, அதனால் உனக்கு கிடையாது. மரியாதைன்றது வந்து ஜெயிக்கிறத வச்சுதான். அது மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்தவங்க 1984 பிஜேபி ஆரம்பிக்கப்பட்டது. அந்த கட்சி 84லேயே 1 சீட் ஜெயிச்சிருக்காங்க. எங்கள் இதில் 2 சீட் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 4 சீட் ஆகியிருக்காங்க மேக்ஸிமம். இப்போவும் 4 சீட் இருக்குது. ஓட் பர்சன்டேஜ்ன்றது 4% மேலே கூடலை, 3% மேலே கூடலை. 1, 2, 3, 4 தீண்டத்தகாத கட்சி. யாருமே ஐயப்பா வேணவே வேணான்றது மாதிரி ஏதோ ஒரு கரிஸ்மா வந்து. ஆனால் இதுக்கே நீங்கள் சொன்னீங்கல்ல 4 சீட்டு இப்போ ஜெயிச்சிருக்கிறாங்க 2021. 2021 பாஜக 4 சீட்டு ஜெயிச்சது காரணம் நாங்கள் போட்ட பிச்சை அப்படின்னு 2 நாளைக்கு முன்னாடி ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் சொன்னீங்களா சார், அந்த தற்கூரின்ற அவர் சொன்னதுக்கு நான் மாற்று எடுத்தேன். அவர் வந்து இவரை சொன்னார்ல, அண்ணன் எடப்பாடி அவர் அண்ணாமலை அண்ணன் சொன்னதுக்காக உண்டான இதே எஃபெக்ட் தான் இந்த பிச்சைன்றது. கூட்டணின்றது வந்து உங்களுக்கு ஏதோ அதாவது ஒரு அரசாங்கத்தில் எப்படின்னா சார், ஒருத்தன் நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டராக இருப்பேன், ஒருத்தன் நல்ல கமாண்டராக இருப்பேன், ஒருத்தன் வந்து விட்டு கொடுத்து போகிறவனாக இருப்பேன். இப்படிப்பட்ட ஆட்களாக இருக்கக்கூடிய ஆட்களால் தான் சரி பண்ண முடியும். மதுரையில் வந்து சார் பாலகிருஷ்ணன் சார் எஸ்பியாக இருந்தாங்க. அப்போ வந்து ஏடிஎஸ்பி 2 ஏடிஎஸ்பி, ஒருத்தர் வந்து புருஷோத்தமன், இன்னொருத்தர் மயில்வாகனம் இப்போ இங்கே இருக்காங்க, எஸ்பியாக இருக்காங்க. இவங்க 2 பேர். இப்போ எப்படி நடினா அதில் எப்படி நடினா, ஒரு இடத்துல கூட்டம் நடக்குது, இந்த கூட்டத்தில் வம்புழுப்பாங்க, ஆனால் அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் புருஷோத்தமன் அனுப்புவாங்களாம். ஏன்னா புருஷோத்தமன் போய் கெட்ட வார்த்தையில் திட்டினா கூட அப்படியா சரி பண்ணிக்கிறோமியான்னு. அது ஒரு ஸ்டேஜ். அந்த ஆட்டையவே கலைக்கணும்டா, அவங்க கூட்டமே நடத்தக்கூடாதுடா, அவங்க நல்லது பேசினா கூட நடத்தக்கூடாதுன்னா மயில்வாகன் சார் அனுப்புவாங்களாம். அப்படின்னு சொன்னால் தப்பு பண்ணேன்னா அடியை கொடுறா அப்படின்ற மாதிரி ஒருத்தருக்கும் இந்த மாதிரி பல்வேறு தரப்பட்ட மனிதர்கள் சேர்ந்ததே அரசாங்கம். அரட்டுறதுக்கு ஒருத்தன், அணைக்கிறதுக்கு ஒரு ஆள், காம்ப்ரமைஸ் பேசுகிறதுக்கு ஒரு ஆளுன்னு வச்சு தான் செய்வாங்க. இந்த மாதிரி உண்டான ஆட்களோட கலவை தான் இப்போ இருக்கக்கூடிய விஷயம். இதில் இப்போ ஏடிஎம்கேல அது குறைஞ்சிருச்சு. எப்படி குறைஞ்சிருச்சுன்னு சொன்னால், அவங்க வந்து எம்பி எலெக்ஷனில் அன்னைய வந்து பெரிய லெவலுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணலை, என்னன்றது தெரியல. பிஜேபிக்கு வந்து தேவை இருக்குது. நான் உங்கள் பேட்டியில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தமிழ்நாட்டில் சின்ன கூட்டணி கட்சிகள். இப்போ கூட்டணி கட்சி எதுக்கு தேவை? திமுக வந்து அசுர பலம், ஆளுங்கட்சி, எல்லாருமே இருந்தால் தானே சார் ஜெயிக்க முடியும். அப்படி இருக்குல்ல. அப்படின்னு போகும்போது இதில் என்ன பிச்சை? இப்போ நான் என்ன சொல்லுவேன், நான் வந்து பேட்டி கொடுத்ததுனால தான் நீங்கள் வந்து பெரிய லெவலுக்கு வளர்ந்துட்டீங்க சார், சேட்டலைட் சேனல் வச்சுட்டீங்க சார். நீங்கள் சேட்டலைட் சேனல் ஆரம்பிக்கும் போது நான் சொல்லுவேன், நான் ஒரு பேட்டி கொடுத்தேன், அதில் தான் அவர் பெருசாக வளர்ந்துட்டாருன்னு சொல்லுவேன். நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஆதிநாராயணனுக்கு ஃபேஸ் வேல்யூ கொடுத்தது நான் தான்டான்னு நீங்கள் சொல்லுவீங்க. இது நம்ம 2 பேரோட பார்வை. சார் ஒருவேளை இப்படி கூட இருக்கல, நீங்கள் என்னை மிரட்டி நீ என்னை வந்து பேட்டி எடுக்கிற, இல்லைன்னா உனக்கு இதெல்லாம் பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னை மிரட்டுறீங்க, நான் வந்து உங்களை பேட்டி எடுக்க. நம்ம இருவரும் தனித்தனியாக பேசுகிறோம். இப்போ அமெரிக்கா மாதிரி ட்ரம்ப்பும்
கமலா ஹாரிஸும் 2 பேரும் ஒரே மேடையில் எதிர்த்தாப்புல நின்று ஆர்கியூ பண்ணுற மாதிரியான ஆரோக்கியமான அரசியல் தமிழ்நாட்டில் இதுவரை இல்லை. அதனால் அவர் பக்கத்தில் சொல்லிக்கிற வேண்டியதான், இவர் ஒரு பக்கத்தில் சொல்லிக்கிற வேண்டியதான். த அல்டிமேட் ரிசல்ட் இஸ் வாட் இஸ் த கோல் அப்படின்றது. கோல்ன்றது எப்படின்னா 53% இருந்த அதிமுக ஓட்டு என்பது 20% வந்திருக்கு. அதுக்கு வந்து அது குறை, அது குறை, அது குறைதான் சார். ஆனால் இது ஒரு எம்பி எலெக்ஷன் தானே. வாட்டெவர் இட் இஸ் சார். எந்த எலெக்ஷனாக இருந்தார் என்ன சார், எலெக்ஷன் ரிசல்ட்ன்றது அது குறையில. இதுக்கு முன்னாடி எம்பி எலெக்ஷனில் திமுக குறைஞ்சிருக்க வேண்டியது, ஏன்னா குறையில. அவங்க ஆசிட்டிஸ் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க 40 ஜெயிச்சதுனால தானே அவங்களுக்கு பேர். நான் அவங்க திமுக ஜெயிச்சது காரணம் ராகுல் காந்தி அப்படிங்கிற ஒரு பிரதமர் வேட்பாளர் இருக்கிறாரு. ஐயா, அவர் வெளிப்படையா சொல்லனாலுமே ராகுல் காந்தி தான் பிரதமர் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதெல்லாம் அவங்க பிரதமர் வேட்பாளர்னு சொல்லவே இல்லை. ஆனாலும் கூட்டணி தர்மத்தை ப்ராப்பராக கடைப்பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். போத்த சைடு பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி தான் ஜெயிக்கும். ஒருத்தருக்கு கால இன்னொருத்தர் வாரி விடுற மாதிரியான விஷயங்கள் தோற்று போயிடும். இதில் வந்து இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சிஎம்முக்கு வந்து மிகப்பெரிய அவர் எம்கே ஸ்டாலின் அவருக்கு வந்து ரொம்ப பெரிய லெவலுக்கு தொந்தரவு பண்ணி அவரை கேரக்டர் அசாசினேட் பண்ணி அவருடைய இன்டலெக்சுவலை கிண்டல் பண்ணது பார்த்தீங்கன்னா வைகோ பெரிய லெவலுக்கு கிண்டல் பண்ணார், கேலி பண்ணார். வைகோ தான் ரொம்ப பெரிய லெவலுக்கு த்ரெட்டாக இருந்தார். அவர் தான் அறிவாலயத்தை கைப்பற்றணும்னு சொன்னார். இவர்களையெல்லாம் கூட இட்ஸ் ஆல் ரைட், பரவாயில்லப்பா, நீ கூட்டணிக்கு எனக்கு வேணும், உன்னால் கிடைக்கக்கூடிய ஓட்டு கூட எனக்கு வேணும்ப்பா, வா அரவணை வச்சுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு ஒரு சீட்டு தானே வாங்கிக்கோ. எதை எதிர்த்து போனார், நீ கலைஞர் வந்து அவர் பையனை கொண்டு வர்றாரு, அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறாரு. அதாவது அவர் வந்து கலைஞர் இல்லை. இப்போ யாரை எதிரின்னு சொன்னாரோ அவர் தான் இன்றைக்கி வந்து டாப் லெவலில் இருக்கார். அந்த லீடர் ஒத்துக்கிறார்ல. இந்த மனப்பக்குவம் இருக்கக்கூடியவங்க வந்து ஜெயிக்க முடியும் சாதாரணமாக. அந்த மனப்பக்குவம் இல்லாத ஆட்கள் தோத்து போயிடும். அப்படின்னா இந்த இதே மாதிரி லாவணி படிக்கிட்டே இருக்க வேண்டியது, என்னால தான் நீ, உன்னால தான் நான். சரி சார், அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை டார்கெட் பண்றதே அந்த கொங்கு மண்டலத்துல பாஜகவை வளர்க்கணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்க ஸ்ட்ராங்கா இருந்தா இது நம்மளால பண்ண முடியாது. ஒரு சாதி ரீதியாவே அண்ணாமலை அவர்களை தாண்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த சாதி ரீதியான மக்களே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தலைவரா பாக்குறதா அண்ணாமலைக்கு பொறாமை அப்படிங்கிறாங்களே. அவர் வந்து தமிழ்நாட்டு மொத்தத்துக்கு முன்னால பிஜேபிக்கு முன்னால தலைவர், சின்ன வயசு. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்கள்லாம் நான் வந்து பிஜேபி ஆரம்பித்ததுலேருந்து நான் இருக்கேன், ஆர்எஸ்எஸ் ஆரம்பித்ததுலேருந்து இருக்கேன் என்ற சொல்கிற ஆட்கள்லாம் செய்யாத ஒரு விஷயத்தை அவர் செஞ்சுருக்காரு. அவர் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்னு நினைக்கிறாரு. அடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடிய எல்லா விஷயத்தையும் தட்டி விட தான் செய்வாங்க. புரட்சித் தலைவர் ஜெயலலிதா இருந்தாங்கல்ல, 89, 91 இருக்கும், அதான் 87 எம்ஜிஆர் இறந்துடுறாரு. அந்த அம்மாவை கீழே பிடிச்சி தள்ளிடுறாங்க. அந்த அம்மாவை ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க, ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க. 2 கட்சி 2ஆக பிரியுது. ஒன் ஃபைன் மார்னிங் எல்லோரும் மொத்தமாக வந்து எல்லாம் ஒன்று சேர்றாங்க, தோத்துடுறாங்க, திருப்பி ஒன்று சேர்றாங்க. ஒன்று சேர்த்ததுக்கப்புறம் அந்த அம்மா நான் சொல்லி பழசில மர அந்த அம்மா அதிகபட்சம் விமர்சனம் பண்ணவர் ஓபிஎஸ் சார். அவர் வந்து புறா சின்னத்தில் போட்டி போட்டவர். ஆனாலும் கூட அந்த வடுவே தெரியாமல் பார்த்துக்கிறவங்க தான் தலைவர். ஈவன் அவர் அண்ணாமலையாக இருந்தாலும் சரி, மற்றவங்களாக இருந்தாலும் சரி. இப்போ கட்சிக்குள்ளே எப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி பிஜேபின்றது வந்து மோடி அந்த அமித்ஷான்ற ஒருத்தரை நம்பி ஒருத்தரோட ஃபேஸ் வேல்யூக்கு இந்த டைம் ஜெயிச்சது வந்து பிஜேபிலாம் ஜெயிக்கல சார். மோடி இந்த வாங்கின 240 ஓட்டு 240 கேண்டிடேட்ன்றது மோடிக்காக விழுந்தது. கம்மியாக இது ஒரு கால் கூடாமல் போனதுனால மோடிக்காக கூட இருக்கலாம் மேபி, அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் நினச்சிக்கலாம். தனி மனித அஜெண்டா மாதிரி தமிழ்நாட்டினுடைய பிஜேபி என்பது அது அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் தான் வளர்ச்சி. அந்த வளர்ச்சிக்கு உண்டான எல்லா வேலையும் செய்வாங்க. நான் மருதுசனை என் சத்துக்கு நான் செய்கிறேனே, ஒரு வேலை செய்கிறேனே, 500 கிலோமீட்டருக்கு அந்த சைடு வந்து இன்றைக்கி இருந்து ஒரு விஷயம் பேசணும்னு வரேன்ல, எதுக்காக நான் என்னுடைய சங்கத்தை மதுரையில் சென்னையில் வளர்க்கணும்னு நினைக்கிறேன், விழுப்புரத்தில் வளர்க்கணும்னு நினைக்கிறேன், தஞ்சாவூரில் வளர்க்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து உங்களோட மீடியா எனக்கு யூஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். நான் இருக்கிற இடத்துல படுத்துக்கிட்டு பேசினீங்கன்னா அது வளருமா? அதுக்குண்டான எல்லா வேலையும் செய்யத்தான் செய்வாங்க. பிஜேபி எல்லா இடத்துலையுமே சோசியல் இன்ஜினியரிங்கை ஸ்ட்ராங் பண்ணி தான் அது வளர்ந்துருக்கு. சமுதாய கட்சி, அதாவது ஜாதி அமைப்புகளை பூராத்தையுமே கையில் எடுத்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு அந்த சாதி ரீதியான மக்களை பயன்படுத்தி பாஜக வளர்ந்துக்குது. ஆனால் அந்த சாதி ரீதியான மக்கள் வளர்ந்த மாதிரி இல்லையே சார். அதாவது ஏன்னா இவ்வளவு தூரம் எல்லா மக்களும் வளரணும் அப்படின்னா சாதி வரி கணக்கெடுப்பு நேரம் பாஜக எடுத்துருக்கணும். அதை எடுத்துருக்கணும். அதை எடுக்காமல் இருக்கிறது தப்பு தான், அவங்க எடுக்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பிஜேபியினுடைய அஜெண்டா என்ன சொல்லுதுன்னா, என்னுடைய தேவையே என்னுடைய தர்மம்னு. அதுதான் கீதையில் சொல்கிறது. உன் தேவை எதுவோ அது உன்னுடைய தர்மம் அப்படின்ற மாதிரி. அவங்களுக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி தேவை. இவங்க இப்போ உத்தரப்பிரதேசத்தில் பேசின பேச்சு இங்கே பேசலை. பேசினாலும் கூட தமிழ்நாடு அதை ஒத்துக்கிறாது. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது திராவிடம் பண்ணுறா பெரியார்றான்னு. பெரியார் அவங்க வந்து எவ்வளோ ஃபோர்ஸாக அவர் எதிர்த்தார், அண்ணாவை எவ்வளோ ஃபோர்ஸாக எதிர்த்தார், கலைஞர் எவ்வளோ ஃபோர்ஸாக எதிர்த்தார். டுமுக்குன்னு அவர் அதை பின்வாங்கி, அதாவது அதுதானே சார் அரசியல்ன்றது. தோற்று போகும்னு சொன்னீங்கன்னா தற்காலிக சமாதானம், ஜெயிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தால் இப்போதைக்கு பின்வாங்கு.
இவர் கூட சேர்ந்து தான் ஜெயிக்க முடியும்னா அவர் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு உண்டான வேலையைப்பார். இதுதான் ஒரு தலைமைக்கு உண்டான அழகு. அது அந்த வேலையை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அவங்க எல்லா எட்ஜுக்கும் போகத்தான் செய்வாங்க. இல்ல இப்ப வேற லண்டன் போயிருக்கிறார் அண்ணாமலை, அதனால சரி 2 மாசம் வரமாட்டோம், நம்ம இல்லைன்னா கூட நம்மளை பத்தி யாராவது பேசிட்டு இருக்கட்டும் அப்படிங்கறதுனால எடப்பாடி பழனிசாமி அவர்களை டார்கெட் பண்ணி பேசுறாரு. அவர் கலைஞர் சொல்லுவாராம் சார், காலையில் நியூஸ் பேப்பர் எடுத்தா ஒன்று என்னைய பாராட்டி பேசணும் அல்லது என்னை திட்டி பேசணும், இதாண்டா ஹெட்லைனாக இருக்கணும்னாரன். அப்படியா 14 வருஷம் சார், 1977 87 வரைக்கும் எப்படி சார் ஒருத்தர் எதிர்க்கட்சியாகவே இருக்கிறது, கொஞ்சம் கூட தொய்வே இல்லாமல் எல்லா போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போய் கட்சி தொண்டனை துவண்டு விடாமல் பார்த்துக்கிட்டது நியூஸ் மீடியாஸ் தான். அப்போ இந்த அளவுக்கு சோசியல் மீடியா கிடையாது, எதுவும் கிடையாது. அப்பயே பேப்பர் நியூஸ்லேயே தூர்தர்ஷன் மட்டும்தான் இருந்துச்சு. வெள்ளிக்கிழமை மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும், ஞாயிற்றுக்கிழமை படம் பார்க்க முடியும். அதில் ஒரு நியூஸ் வராது, கலைஞரை பற்றி நியூஸே வராது. அப்போ மீடியாவில் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணார். அந்த 10-12 வருஷம் கட்சி ஆக்டிவாக வச்சுக்கணும்னா அவங்கள பற்றி செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கணும்னாராம். அது நல்லதாக வரட்டும் அல்லது கெட்டதாக வரட்டும் அப்படின்ற மாதிரி. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி சார். அவர் MBA முடித்தவர், IBMல முடித்தவர். இதெல்லாம் செஞ்சாதானே சார் அரசியல். ஓகே சார், இப்ப திமுக கூட்டணியில கொஞ்சம் விரிசல் இருக்கு, திமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைக்க கூட வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே சார். அதாவது இதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் கம்மி. ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுகவோட ஓட் பேங்குன்றது சிறுபான்மையினர், அதை மதவழி ரிலிஜியஸ் சிறுபான்மையினர், மதவழி லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் அண்ட் அதர்ஸ் அப்படின்னு போகும்போது இவங்க யாருமே பெரிய லெவலுக்கு பிஜேபி ஒத்துக்கிறல. அதை ஒத்துக்கிறதுக்கு நாளாகும். மேபி அது டோட்டல் அஜெண்டா 28 ஸ்டேட்டுக்கு உண்டானதை மாற்றி ஒரு ஸ்டேட்டுக்கு அவங்க மாற்றி சொல்கிற மாதிரியான ஒரு விஷயம் வரும். அதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் கம்மி. ஏன்னா ஏற்கனவே அதை பண்ணியிருக்காங்கல்ல சார், ஏற்கனவே கூட்டணி வச்சிருக்காங்க. இப்போ முத்தமிழ் முருகன் மாநாடெல்லாம் போடுறாங்க, ராஜ்நாத் சிங் பேசுறாரு, கலைஞர் நானே சார். அதாவது ஒரு நல்ல அரசாங்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்களுடைய தேவை என்ன. இப்போ எல்லாருமே என்ன, பிஜேபி வந்ததுக்கப்புறம் அந்த இந்து கடவுள்களை தேவையில்லாமல் பேசாதீங்கப்பா, எங்கள்லையும் 90% இந்துக்கள் இருக்காங்கப்பா திமுகலன்னு சிஎம் சொல்கிறாரு. இப்போ இந்து அறநிலையத்துறை ஒரு அமைச்சர் இருக்கார். அந்த அமைச்சருடைய சீஃப் யார்? சிஎம் தான். சிஎம் ஆட்டோமேட்டிக்காக அவரும் இந்து தானே. இவ்வளோ நாளாக பேசாமல் இருந்தாங்க. இப்போ அதாவது மறுக்கப்பட்ட உரிமை எடுக்கப்பட்ட உரிமையாக இருக்கிற மாதிரியான மாறுறதே பெரிய மாற்றம் சார். இந்துக்களுக்கு உண்டானதை பேச மாட்டேன்றாங்க. அவங்க நாத்தியம் பேசுகிறாங்கன்னா, இல்லைப்பா நாங்கள் நாத்தியம் போகிறப்ப உங்களுக்கு சேர்த்து பேசுகிறோம்ப்பா அப்படின்ற மாதிரி. நாங்கள் மருது சேனை ஆரம்பிக்க போகும்போது ஒன்லி அகமுடையர்னு ஆரம்பித்தோம் சார். அப்போ எப்படின்னா கல்லர் மரம் வர நாங்கள் விமர்சனம் பண்ணுறோம். ஒரு ஸ்டேஜில் என்னைய கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்க, என்ன அப்படி எல்லாரையும் வேணுன்ற, தேவேந்திர வேளாளர் வேணுன்ற, முத்தரையரை வேணுன்ற, வன்னியரை வேணுன்ற, கோணாரை வேணுன்ற, அண்ணன் தம்பியாக இருக்க நான் எங்களை வேணாம் சொன்னால் என்ன யாருன்னா, இட்ஸ் ஆல் ரைட், உங்களையும் சேர்த்து பேசுவோம் அப்படின்னு. இதுதான் மாறுதலுக்கு உட்பட்டது. அந்த மாதிரி இவ்வளோ நாளாக அவங்க பேசலாம், இப்போ பண்ணுறாங்க. இவை அனைத்துமே வாக்கு வங்கி அரசியலுக்கு முக்கியமான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் சார். அதான் சார், இந்த திமுக கூட்டணிக்கே வருவோம் சார். இப்போ திமுக கூட்டணியிலேயே பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த 62 வயசு ஆகுது இல்லையா திருமாவளவன் அவர்களுக்கு, 62 அடி கொடிக்கம்பா நட்டுறது நாகப்பட்டினத்தில் பிரச்சனை ஆயிடுச்சு, அதிகாரிகள் தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் செல்வபிறந்தகை அவர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு ஒரு வீட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதை நீக்கிட்டாங்க. முத்தமிழ் முருகன் மாநாட கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சி எல்லாம் எதிர்க்கிறாங்க, இது ஒரு அரசு செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திமுக கூட்டணியில் ஒரு பிரச்சனை இருக்க போகும்போது அவங்க அரசுக்கு ஆலோசனை கூறுறதுக்கு தான் கூட்டணி கட்சிகள். 62 அடி அவங்க மாநில கட்சி அந்தஸ்து பெற்றிருக்காங்க. அது சாதாரண ஸ்டேஷனில் போய் லெட்ரு கொடுத்தா அவங்க அலோவ் பண்ணுவாங்க. பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் ஆஸ் பர் த லா NHலேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னால் சரியாக இருக்குது. விழுப்புரத்தில் கூட ஒரு கொடிக்கம்பை வச்சு, திமுக கொடிக்கம்பத்தை ஒரு டைரக்ட் ASP ஒருத்தர் டைரெக்டாக காஞ்சிபுரத்தில், விழுப்புரத்தில் இல்லை, காஞ்சிபுரத்தில் டோட்டலாக எலெக்ஷனை ஒட்டி இப்போதைக்கு எங்கே வைக்கிறீங்க, NHக்கு பக்கத்தில் வைக்கக்கூடாது, எங்கே பேசணும், சிஎம்கிட்ட நான் பேசுகிறேன் சொல்லி திமுக கொடிக்கம்பத்தை அவங்க எடுத்தாங்க. இவை அனைத்துமே எல்லாமே சட்டத்திற்கு உட்பட்டு, சட்டத்தை பேச த கிங் கேன் டூ நோ ராங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹூ இஸ் த கிங் இன் டெமோக்ரஸி? பீப்புள். லா. அபைடிங் லான்னு தான் சொல்கிறாங்க. நீ சட்டத்தின் பிரகாரம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கூடான்றாங்க. உனக்கு ஒரு தனி மனிதனால் வர அநியாயம், ஒரு அரசாங்கத்தினால அநியாயம், ஒரு பக்கத்து வீட்டுக்காரனால அநியாயம், கூட பிறந்தவனால அநியாயம் இருந்தால் கூட சட்டப்பிரகாரம் நிவாரணம் வாங்கிக்கொண்டாங்க. என்ன தேவையோ அதை வாங்கிட்டு போகிறாங்க.
ஆஸ் பர் த லா வந்து எடுக்கல முடியாது. சரி சரி, இப்ப நம்ம பாஜக சைட்ல இருந்து பார்ப்போம். ஒருவேளை பாஜக ராஜ்நாத் சிங் அவர்கள் நீங்க வந்து கருணாநிதி அவர்களை பெருமைப்படுத்துறதா இருக்கட்டும், மோடி அவர்கள் கருணாநிதி அவர்கள் குறித்து பெருமையா அந்த அறிக்கை வெளியிட்டதா இருக்கட்டும், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மத்திய பாஜக ஒரு மைனாரிட்டி ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. தெலுங்கு தேசம் கட்சியோடையும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியினுடைய அவங்களுடைய சப்போர்ட்ல மட்டும்தான் அவங்க ஆட்சியில் இருக்காங்க. இப்ப அந்த வக்ஃபு அந்த ரிலேட்டடான விஷயம், யூனிஃபார்ம் சிவில் கோட், இதுக்கெல்லாம் அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஏதாவது ஆதரவு கிடைக்கணும்னா திமுகவுக்கு அதிக எம்பிஸ் இருக்கிறனால ஒருவேளை பண்றாங்களோ? இது இயற்கை தானே. இது வந்து ஆக்சுவலாக நீங்கள் வந்து பிஜேபிக்கு நன்மையை விட்டுடுங்க. தமிழ்நாட்டுக்கு நமக்கு ஃபண்டு தேவை. நமக்கு ஒரு ஃபண்டு தேவைன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட நல்லா இருக்கிறதுனால நமக்கு என்ன லாஸ் தானே சார் எடப்பாடி பழனிசாமியும் அவர்களும் சொன்னாரு. இதுக்கு தானே திமுக நீங்க அடிமை பி டீம் அப்படின்லாம் விமர்சிச்சாங்க. காரியம் செய்கிறவனுக்கும் கலகம் செய்கிறவனுக்கும் நிறைய வித்தியாசம். எதிர்கட்சி நம்ம போது குறைகள் மட்டும் சொல்லக்கூடியவங்க, ஆளுங்கட்சின்றவங்க வந்து உங்கள் குறையை கேட்டு சரி பண்ணக்கூடிய ஆட்கள். சரி பண்ணுறதுக்கு என்ன தேவை? பணம் தேவை. இந்த மாதம் 1ஆம் தேதி சம்பளம் போடணும். சம்பளம் போடுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? அப்போ ஆட்டோமேட்டிக்காக கலெக்ஷன்ஸ் எல்லாமே வரணும். அதர்வைஸ் எங்கேருந்து வரணுமோ அங்கே வாங்கணும், அல்லது யார்கிட்ட கேட்கணுமோ கடன் வாங்கினாலும் நீங்கள் வைப்பீங்க இல்லையா? அதான அரசாங்கம். அந்த அரசாங்கத்துக்கு உண்டான ஃபண்டிங்கை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட நல்லதனமாக இருந்துட்டு அதை வந்து கமாண்டிங் ஃபோர்ஸாகவே இருந்தலாம்ல. அவங்க 2 பேரும் சேர்ந்தே 28 சீட்டு தான். இவங்கள்ட்டே 25 சீட் இருக்குது. ஒரு கால் தேவை. எங்கள் வாப்பா எங்களுக்கு இப்போ இவர் நம்ம சிஎம் போய் ஆந்திராவோட நன்மைக்கு கேட்க மாட்டார், கேரளாவோட நன்மைக்கு போய் கேட்க மாட்டார். தமிழ்நாட்டோட நன்மைக்கு ஃபண்டு வேணும்னு சொல்லி கேட்குறதா இருந்தால் அவங்களோட நல்லதனமாக இருந்துட்டு கேட்குறதுல என்ன லாஸ்? அதாவது இது நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஜோசியம். நாளைக்கு ஒரு கால் அவங்கள இப்போ அவர் வந்து ஆந்திர பிரதேசத்துக்கு தனி அந்தஸ்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டார். பீகாருக்கு அதையே கேட்டார். இவங்க 2 பேரும் ஒரு 10-15 சீட்டு வச்சுக்கிட்டு இந்த இதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம இதை விட அதிகமான சீட்டு வச்சுருக்கோம். வாட் இஸ் த யூஸ்? அதை அந்த எம்பிக்களை வச்சு தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் கிடைக்கிறதுனா நல்லது தானே. போன டைம் வந்து இவங்க ஒரே ஒரு எம்பி யார்? ரவீந்திரநாத். அவர் வந்து 39 சீட்டு இவங்க வச்சு அந்த ஒரு எம்பி இருக்க போகும்போதே இவங்க வந்து அவங்களோட கொள்ளுடாயே போய் ஒரு 11 மெடிக்கல் காலேஜ் வாங்கிட்டு வந்தாங்க. நிறைய திட்டங்கள் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நிறைய குடிமராமத்து பணிகள்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையான நன்மைக்கு உண்டானதுக்கு அவங்களோட போய் கை ஊர்த்து போய் இப்போ அவங்களோட ஒரு அஜெண்டா அவங்க கூப்பிட்டு தமிழ்நாட்டில் இருக்க முஸ்லீம்ஸை பூராத்தையும் கொள்ளுடான்னு சொன்னால் ஆமாம் கொள்றேன்னு சொல்லிட்டு ஃபண்டு வாங்கினாதான் தப்பு. நாங்கள் இப்போ சால்ரைட் உனக்கு என்ன வேணும்? எங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாம் ஒத்து போய் எங்கள் மக்களுக்கு எல்லாம் ஒத்து போய் சரியாக இருந்துச்சுன்னா எங்களால் செய்ய முடியும் அப்படின்றது நல்ல விஷயம். இப்போ நம்ம சிஎம் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா அப்ரூவல் வந்து லேண்ட் அப்ரூவலுக்கு பில்டிங் கட்டுறதுக்கு உண்டான பில்டிங் அப்ரூவலுக்கு எப்படின்னா 4000 ஸ்கொயர் ஃபீட் வரை எதுவுமே வேணாம் அனுப்பும்போது அது ஒவ்வொருத்தனுடைய கனவாக இருந்துச்சு. 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அவன் 2000 டைம் அலைஞ்சிருப்பேன் ஆஃபீஸ். இப்படிப்பட்ட திட்டங்கள்லாம் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்னு சொல்லி சொன்னால் சென்ட்ரல் கவர்மெண்டோட தயவு தேவை. இவங்களோட சண்டை போட்டுக்கிட்டே எப்படி இருக்குது? ஓகே, இந்தியா வந்து பாகிஸ்தானை பார்த்து பயந்துச்சு. காஷ்மீர் பிரச்சனை பெருசாக இருந்துச்சு. சைனாவை பார்த்து பயந்துச்சு. ஒரு குட்டியூண்டு நாடு இலங்கை, அவங்களோட தடவி கொடுத்துக்கிட்டே இருந்தோம். ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட்டு ஒரு கவர்மெண்ட் அங்கே அமைய போகும்போது இந்த பயம்லாம் போச்சு. இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து வெரி ஸ்ட்ராங். இவங்களோட தயவுன்றது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தேவைன்னு வரப்போகும்போது நம்மளோட தேவையெல்லாம் நம்ம நிறைவேற்றிட்டு போகிறோம். ஓகே சார், இந்த பக்கம் கூட்டணியில் பார்க்கலாம் சார். அதிமுகவும் நாம் தமிழர் கட்சியும் 2026 கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி இப்போ சோஷியல் மீடியாஸ்லாம் பார்க்குறோம். 2 கட்சிக்காரங்கள் எழுதுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சீமான் அவர்கள் அண்ணாமலை அவர்களுக்கு பதிலடி கொடுத்தது அதிமுக காரங்களாம் போஸ்ட் அடிச்சு சீமானுக்கு நன்றி அப்படின்லாம் போடுறாங்களே. அண்ணே அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணே வந்து சீமான் வந்து 8% ஓட்டு வச்சுருக்காரு, 20% எதிர்ப்பு ஓட்டு வச்சுருக்காரு. அவரை பக்கத்தில் கூப்பிட்டோம்னா இப்போ அண்ணன் திருமாவளவன் இருக்கிற கூட்டணியில் டாக்டர் ராமதாஸ் ஐயா சேர்க்க முடியாது. டாக்டர் ராமதாஸ் ஐயா இருக்கிற கூட்டணிக்கு திருமாவளவன் போக மாட்டார். ரைட்டா? அதே மாதிரி சீமான் இருக்கிற கூட்டணியில் முஸ்லீம்ஸ் ஓட்டு போட மாட்டாங்க. எதுனால சார்? இஸ்லாமியர்கள் எங்கே இருக்கிறாரு நீங்கள் இங்கே ஏன்டா நீங்கள் வெளியிலேருந்து வந்தவங்க உங்களுக்கு எங்களுக்கு என்னடா சம்மந்தம் இருக்குது, நீ உருது பேசினவே அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகரனா என்ன காரணத்தை சொல்லி பழனி பாபா தின்னார். பழனி பாபா அவங்களுக்கு தனியாக ஒரு ஸ்ட்ரென்ச் அமைச்சு கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ண கொடுத்து அதுக்கு கேஸ் வாங்கி அதில் அடி வாங்கினாலே அவருக்கு ஸ்பைனல் காரே உடஞ்சது. அதுக்கப்புறம் நீங்கள் கொண்டு வந்து வந்து ட்ரைனிங் கொடுத்தேன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு இலங்கையில் உள்ள முஸ்லீம்களை அவர் வந்து தமிழ்நாட்டு முஸ்லீம்களை ஒன்றும் செய்யலை, இலங்கையில் முஸ்லீம்களை தான் அடித்தாங்கன்னு சொல்லி அவர் பாபா சும்மா இருக்கல. பாபா உடனே கொஸ்டின் கேட்குறாரு. உலகம் பூரா முஸ்லீம்களுக்கு வந்து சரி சார் ஒரே மாதிரியான அவர்களுக்கு இஸ்லாமியர்கள் எதிர்பார்ப்பாங்க வேற
லிங்குஸ்டிக் Minorities. மொழி வழி மைனாரிட்டிஸ் எந்த காலத்துலையும் அதே தான் சொல்ல சார். அதாவது சரி சார், மத்தவங்க இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் நினைக்கலாம், தமிழர்கள் பூரா நம்ம வந்து ஒரு 7 கோடி பேர் இருக்கோம், 100 வருஷத்துல பெருமளவு தமிழர்கள் இங்க இந்த பூமியை ஆண்டதே கிடையாது. தெலுங்கு, கன்னடா, மலையாளம் இன்னும் கூட வந்து பின்புலம் இருக்கக்கூடியவங்க ஆண்டுட்டு இருக்காங்க. ஒரு தமிழர் முதலமைச்சர் ஆகட்டுமே, தமிழர்கள்லாம் தமிழ் தேசியம் மீண்டும் இங்க தலை தோங்கட்டுமே அப்படின்னு அவங்க வாக்கு செலுத்தினா இரண்டாம் கட்ட தலைவர்களை வந்து சீராட்டி பாராட்டி வளர்க்கணும். ஒரு தலைவர்ன்றது கலைஞர் எதனால் அந்த மாதிரி ஸ்ட்ரென்த்தாக இருந்தார் அந்த 14 வருஷம் இல்லாமல்? எம்ஜிஆர் எதனால் அந்த மாதிரி திடீர்னு வந்தவுடனே ஆட்சின்னா இரண்டாம் கட்டத்தை இன்னைக்கு டிஎம்கேல இரண்டாம் கட்டத்தை சிஎம் கட்டாப்பில் இருக்காங்கல்ல, இவர்கள் அனைவருமே எம்ஜிஆர் காலத்திலேயோ அல்லது அவங்க அந்தம்மா ஜெயலலிதா காலத்திலேயோ அந்த எதிர்கட்சிக்காரையும் பாடா படுத்த போகும்போது கட்சியை கட்டி காப்பாற்றினவங்க. அவங்க வந்து தலைவரோட வேலையை அந்தந்த பகுதியில் செஞ்சவங்க. யூஸ்வலாக வந்து ஒரு பெரிய ஒரு எம்பையர் ஃபார்ம் பண்ண போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, டிவைட் அண்ட் கேப்சர் யூனிக் ரூல்னு வாங்க. உன் பகுதியை இப்போ இவர் திருத்துறைப்பூண்டி, அந்த திருத்துறைப்பூண்டி அவர் கேப்சர் பண்ணணும், நீங்கள் விழுப்புரம் நீங்கள் கேப்சர் பண்ணணும், மதுரையை நான் கேப்சர் பண்ணணும். அப்படி இரண்டாம் கட்ட தலைவர்களை உருவாக்கி அவர்களை கட்டி காப்பாற்றி அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும். இப்படி அமைக்கிறது தான் கட்டமைப்பு. இதுதான் அதிகாரத்தை நோக்கி நகரக்கூடிய நகர்வுகள். அதிகாரம் இப்போ வந்து 2009 ஸ்டார்ட் பண்ணார். 2009 நெருக்கி 15 வருஷம் ஆச்சு. 15 வருஷத்தில் நீ இன்னும் வார்டு மெம்பர் கூட எடுக்கலை. ஆனால் வசதி வாய்ப்புகள்ன்றது மட்டும் கூடிடுச்சு. ஒருத்தன் ஒரு பேச்சு பேசிட்டு பின்னாடி இருக்க ரசிக்கிறத பார்த்து இவனு சேர்ந்து ரசிச்சான்னு சொன்னால் அவன் போராட்ட குணத்தை இழந்துடுறேன்னு அர்த்தம். தலைவன்றது யார் தெரியுமா? பயப்படாத ஆள் தான் தலைவன். எந்த இடத்துலையுமே தவறான விஷயத்தை அதாவது லீடர் வேறு, கேடர் வேறு. கேடர்ஸ் 1000 பேர் இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு அவர் வீரப்பனோட பொண்ணு நின்றுச்சு எம்பி கேண்டிடேட்டாக, அது ஒரு 1.5 லட்சம் ஓட்டு வாங்குச்சு. எங்கள் சிவகங்கையிலேருந்து எழிலரசின்னு தஞ்சாவூர்லேருந்து வந்தாங்க, அவங்க ஒரு 1.5 லட்சம் ஓட்டு வாங்கினாங்க. இவை அனைத்துமே அந்த கேண்டிடேட்டுக்கு கிடைக்கக்கூடிய ஓட்டு. இப்போ அவர் வந்து சிவராமன்னு ஒருத்தர் அவங்க கட்சிக்காரரு பாலியல் துன்புறுத்துகள், அதாவது ஒரு தலைவர்கள்ன்றது எப்படின்னா, நீ எல்லா இவருக்கு எடப்பாடி பழனிசாமி என்னென்னா அவர் அண்ணாமலை சார் வந்து ஏதோ பேசிட்டாருன்றது இவர் ஒரு இதுன்றாரு. உன் கட்சிக்குள்ளே 100 விஷயம் இருக்கே, அந்த விஷயத்தை நீ என்னத்தை சரி பண்ணியிருக்க? அந்த சரி பண்ணுறதை விட்டுட்டு பூரா அடுத்த விட்டையா எட்டி பார்த்துட்டு பதில் சொல்லிட்டேன். அதை விட எப்படி சார் ஒரு பாராளுமன்ற தேர்தலில் 8% வாக்குகள் எடுத்திருக்காரு சார்? எவ்வளோ பெரிய விஷயம் அது. இல்லை சரியா, அவர் 15 வருஷத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் எப்போ ஆட்சிக்கு வந்தார்? அதுக்கு வந்துட்டாரு சார். வந்துட்டாருன்னா எப்போ வந்தார்? 2 வருஷத்தில் வந்துட்டார். என்டி ராமராவ் 1 வருஷத்தில் வந்துட்டார். எம்ஜிஆர் 5 வருஷத்தில் வந்துட்டார். நீங்கள் 15 வருஷத்தில் வந்துட்டாருன்றது நான் ஆட்சிக்கே வந்துட்டாருன்னு சொல்கிறேன் நான். நீங்கள் ஒரு கவுன்சிலர் கூட இருக்கலையே. ஆனால் நீங்கள் பேசுகிறது வந்து அதிபர் மாதிரி பேசுகிறாரு. அவர் அதிபர்ன்றது மனசுக்குள்ளே செலுத்துறாரு யங்ஸ்டர்ஸ்குள்ளே. அதை வந்து ஒரு குரூப் நம்புதுன்னு வச்சுக்கோங்களேன். இவருடைய ஆதரவு என்பது வந்து அது வந்து பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வந்து ஆக்சுவலாக பாலும் விஷமும் சேர்ந்த கதை தான். அது வந்து அவங்களுக்கு நெகட்டிவாக தான் மாறும். ஓகே சார், விஜய் அவர்கள் அரசியலை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? அதாவது விஜய் அவர்கள்லாம் 1 வருஷம் கூட நிற்க முடியாது, 2 அமாவாசைக்கு நிற்க முடியாதுன்னு திமுகவினரும் அதிமுகவினரும் சொல்றது இருக்கட்டும். அரசியல்ன்றது வந்து நான் வந்து ஆக்சுவலாக நான் பிஸ்னஸ் மேனு. அரசியலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் ஐயோ அப்பா என்னடா அது இப்படி கொள்றாங்க, தரைக்கு தண்ணி கிழக்கிறாங்க, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னும் போது நாக்கு தள்ளுது. இதுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எனக்கு நாங்கள் 9/3/2019 இந்த சங்கம் ஆரம்பித்தது. 18/6/2020 பொது வெளிக்கே வர்றோம் ஒரு போராட்டத்துக்கு. 21, 22, 23, இது 24, 4 வருஷம் ஆயிடுச்சு. ஆஸ் பர் த சர்டிஃபிகேட் 5 வருஷம் ஆகுது. இந்த 4 வருஷத்தில் நான் 3 டைம் அரெஸ்ட் ஆகிட்டேன், 2 குண்டாஸ் பண்ணிட்டேன். இதை வந்து இது எப்படி நினைன்னா, இதில் வந்து நான் எந்த விதமான நான் ஏடிஎம்கே கூட கூட்டணி இருக்கும்போது அவங்கள்ட்ட போய் உதவி கேட்கல, அமமுகவில் கூட்டணி இருக்கும்போது அவங்ககிட்ட போய் உதவி கேட்கல, எனக்கு உதவி பண்ணுங்கள், என்னை காப்பாற்றுங்கன்னு. நான் யார்ட்டையும் மன்னிப்பு கடிதம் கொடுக்கல, எதுவுமே செய்யவில்லை. நான் நான் இப்போ சொன்னல த லா கேன் டூ நோ ராங்குன்ற மாதிரி நமக்கு வந்து நீதிமன்றம் இருக்குப்பா, நீதிமன்றம் மூலம் தீர்ப்பு வாங்கிட்டு வெளியில் வந்துடுவோம்னு சொல்லி நான் தப்பிச்சு வெளியில் வர்றேன். நீதிமன்றம் தான் நம்மளை காப்பாற்றுது எல்லா இடத்துலையுமே. இதில் எப்படி என்னென்னா, இப்போ வேறு வழி இல்லை, போராட்ட காலம், தலைவராக இருக்கவே வேறு வழி கிடையாது. மண்டியிடாமல் இருந்தாலே அவன் தலைவர். எந்த இடத்துலையும் இப்போ எல்லாருக்குமே எல்லா விதமான வீக்னஸ் இருக்கத்தே செய்யும். இந்த வீக்னஸை வந்து பெட்ரூமில் பேசக்கூடியதை பொது மேடையில் பேசிட்டு அதை 4 பேர் ரெக்கார்ட் பண்ணி அதை வெளியில் பேசக்கூடிய ஒரு ஆளை வந்து தலைவராலாம் எந்த இடத்துல ஏற்றுக்க முடியாது. அந்த தலைவர்ன்றது அவரை யாரை சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் பார்த்ததே 28 நிமிஷம், அதாவது அந்த குரூப்ஸ் பார்த்ததே 28 நிமிஷம், இவர் பார்த்தது 2 நிமிஷம். இந்த 2 நிமிஷத்தில் அவர் எப்படின்னா 28 வருஷத்துக்கு உண்டான கதையை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளேயில் உள்ள
ஒரு டைலாக் ரைட்டர் வந்து யாரை வேணாலும் மயக்கிற முடியும் சார். கேஜிஎஃப் படம் வந்து அதில் உள்ள காட்சிகள் எதையாவது ஒன்று நிஜமாக இருக்குமா? அவங்க காமிக்கிற இந்திரா காந்தியை தான் ஷேடோ பண்ணுறாங்க. அந்த கேஜிஎஃப் கதாநாயகன் வந்து சொல்கிறது இந்திரா காந்தியில் அப்படி நின்று பேசிட முடியுமா சார்? முடியாது. உள்ளே போகக்கூட முடியுமா சார்? அந்த பார்லிமெண்ட்டில் போய் சுட முடியுமா சார்? அதை தான் சார் இவர் இப்போ தமிழ்நாட்டில் நடத்திக்கிட்டு இருக்காரு. அதை வந்து 10 பேர் நம்புகிறேன். அதை நம்புகிறவனை நம்ம என்னத்தை சொல்கிறது? அது அவனா தமிழ்நாட்டில் மதவாதம் எடுபடவே விடாது, ஜாதியவாதம் எடுபடாது. நாங்களுமே எதனால் எங்களுக்கு நல்ல உயரம் சார், நல்ல கிராஃப் எங்களோட கிராஃப். அந்த விஜய் அவர்கள் என்ன பண்ணுற போகிறாங்க சொல்லலையா சார்? அதான் சார் சொல்ல வரேன். எங்களுக்கு நல்ல கிராஃப். என்ன காரணம் அப்படின்னா ஹேட் பாலிடிக்ஸ் நாங்கள் இல்லாததுனால. இவர் இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் கட்சி ஆரம்பிக்குது. ஆனால் ஒரு சினிமாக்காரங்களால் இதுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு சார். இந்த படம் வந்தாலும் 200 கோடி 300 கோடி. ரஜினிகாந்த் எனக்கு ரொம்ப ரஜினிகாந்த் பிடிக்கும் சார். என்னோட ஆக்டிவிட்டீஸ் நடை உடை பாவனை எல்லாம் கூட எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரஜினிகாந்த் பிடிக்கும். நாங்கள் ஆனால் அவர் ஓட்டு போட மாட்டோம் எப்போவுமே. எங்கள் அப்பாவுக்கு வந்து எம்ஜிஆர் பிடிக்கும். எங்கள் அப்பா போட்டது கலைஞருக்கு தான், திமுகவுக்கு தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் மாமனார் வந்து ஹேர் ஸ்டைல் முதற்கொண்டு எங்கள் மாமனாரை சொல்கிறதே மலைக்கல்லன்னு சொல்லுவாங்க பேர். அவர் எம்ஜிஆர் மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிட்டு எம்ஜிஆர் மாதிரி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எம்ஜிஆருக்கு ஓட்டு போடலை, கலைஞருக்கு தான் ஓட்டு போட்டாங்க. அது மாதிரி காலங்காலமாக ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதையும் மீறி இப்போ எம்ஜிஆர் வந்து சர்வைவ் ஆனார், விஜயகாந்த் சர்வைவ் ஆனார்னா விஜயகாந்த் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை உருவாக்கி உலகமே சுற்றி வந்தார். விஜயகாந்த் வந்து சொட்ட வேர்த்து வடிய வேலை பார்த்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஓடி ஆடியில் வேலை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எம்ஜிஆர் அது மாதிரி. ஆனால் இப்போ உள்ள கால சூழ்நிலைகள் எப்படின்னா உலகம் வந்து உள்ளங்கைக்குள்ளே வந்துருச்சு. நீங்கள் குட்டியூண்டு மிஸ்டேக் பண்ணிங்கன்னா உடனே தெரிஞ்சிடும். அரசியலில் ரொம்ப 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 தேவைன்னு அரசியல்லையும் அரசாங்க பணியிலையும் உங்களோட சுயமரியாதையை டோட்டலாக இழுக்கு வரும். அந்த இடத்துல அதை இழக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். அது மாதிரி வர்ற கஷ்டத்தை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். நான் எதுக்காக என்னை சொன்னேன்னா, என்னையவே 2 குண்டாஸ் போட்டு உள்ளே தள்ளி விட்டேன். நான் ஒன்றுமே செய்யாதவங்கள ஏதாவது ஒரு ஜெயிலில் கொண்டு போய் உள்ளே போட்டு தனியாக செல்லில் போட்டு விட்டா இப்போனா உள்ளே மெண்டல் ஆயிடுவாங்க. அதை தாங்குற லெவலுக்கு கெப்பாசிட்டி அவங்களுக்கு கிடையாது. இவங்க பூராமே யங்ஸ்டர்ஸ். இவங்களுக்கு என்ன அரசியல் தெரியும்? அவங்களோட பொதுச் செயலாளர் அன்னை புஷி ஆனந்த் யாருன்னு கேட்டிங்கன்னா பாண்டிச்சேரி எம்எல்ஏ. பாண்டிச்சேரியில் எம்எல்ஏனா யார் தெரியுமா? சென்னையில் மாநகராட்சி கவுன்சிலர் தான் அங்கே எம்எல்ஏ. ஒரு வார்டுக்கு உண்டானார். அவரால் எப்படி பதில் சொல்ல முடியும்? என்ன இப்போ 23/9/2024 அன்னைக்கு விழுப்புரத்து விக்கிரவாண்டியில் கூட்டம்னு லெட்ரு கொடுக்குறாரு. அதை கேட்குறாங்க. அது தலைவர் தான் சொல்லுவார். தலைவர் வாயால் சொல்லுவார். இதுக்கு எதுக்கு பொதுச் செயலாளர்? வரட்டுமே சார், அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இவர் என்ன பண்றாரு. வரட்டும் நல்லா நல்ல பெரிய லெவலுக்கு தானட்டும். ஆக்சுவலாக அவரோட நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து பணத்துக்காக அந்த அரசியலுக்குள்ள வரல. இப்போ சீமானை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பிச்சைக்காரன்ட்ட மட்டும்தான் பிச்சை எடுக்கல அண்ணே, மற்ற எல்லார்ட்டையுமே பிச்சை வாங்கினேன்னு அவர் சொல்கிறாரு. அவர் வேற. இவர் வந்து நீங்கள் இப்போ சொல்கிறீங்க 250 கோடி ரூபா சம்பளம். இன்றைக்கி அவர் இன்னும் 10 வருஷத்துக்கு உருப்படம்னா கூட 10 வருஷத்துக்கு 2000 கோடி ரூபா ஏர்னிங்ஸை விட்டுட்டு தான் உள்ளே வர்றாரு. சர்வீஸ் பண்ண வரேன்னு அவர் சொல்கிறாரு. இது வந்து மோட்டிவ் ரைட்டு. மோட் ஆஃப் அப்ரண்டி கூட சரின்னு விடணும்னு வச்சுக்கோங்களேன். செயல் திட்டம் என்ன, உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு போகும்போது பெரிய கட்சிக்காரங்களோட போட்டு ஜெயிக்கிற லெவலுக்கு அவங்களுக்கு பலம் இருக்கான்னு எலெக்ஷனில் தெரியும். அதுக்குள்ளே அவங்க கட்டமைப்பை வலுப்படுத்தலாம். சரி சார். அதர்வைஸ் கூட்டணியில் சேரலாம். இது மாதிரிலாம் நிறைய இருக்கு. ஓகே சார். கடைசியாக அதிமுக இந்த எம்பி எலெக்ஷனில் 7 தொகுதியில் அவங்களுக்கு டெபாசிட் போயிடுச்சு. 11 இடங்களில் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க. அதிமுகவுடைய எதிர்காலம் என்னவா இருக்கும் சார், குறிப்பாக தென் தமிழகத்தில்? சார் அதாவது நான் வந்து அகமுடையார் அரசியல் பேசினாலும் நாங்கள் தென் மாவட்டங்களில் வந்து கல்லர் மரவரோட நாங்கள் சேர்ந்துருக்கோம். கல்லர் மரவர் அவர் எந்த இடத்துலையுமே ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க. டோட்டலாக ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நான் அண்ணன் கூட கூட்டி நின்று என்னையை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களாம் வேணான்ற நீ மட்டும் ஏன்றாங்க. அது அனைத்துமே எப்படின்னா இவங்களால எந்த இடத்துல ஓட்டம் இருக்குன்னே தெரியல. அதாவது கப்பலில் ஓட்டல் அதிமுக என்ற தென் தமிழகத்தில் உள்ள அதிமுக என்ற கப்பலில் ஓட்டம் விழுந்துருச்சு. இல்லை, தொடர்ச்சியாக அதிமுகவுக்கு வாக்கு செலுத்தினவங்க தான் இப்போ வேற யாரை ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? திமுக போவாங்களா, பாஜக போவாங்க? இல்லை சார், அவங்க பழைய திமுக தான் அதிமுகவுக்கு வந்திருக்காங்க. அதில் வந்து இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் வந்து அந்த அதிமுக ஓட்டை பிரித்து தான் பிஜேபிக்கு அண்ணாமலைக்கும் அவர் சீமானுக்கும் விழுகுது. 11+8 அந்த ஒரு 20% ஓட்டுன்றது அவங்ககிட்ட இருந்து வந்த ஓட்டு. இந்த ஓட்டை வந்து இவர் பிரிக்கலாம், ஒரு கால் விஜய் பிரிக்கலாம். அதர்வைஸ் இவங்க எல்லாருமே எப்படின்னு கேட்டிங்கன்னா, திமுகவில் வந்து அவரோட பையன் அவர் உதயநிதி சார், அன்பில் மகேஷ் பையன், டிஆர்பி ராஜா, அந்த யங்ஸ்டர்ஸாக ஒரு 10 செட்டு இருக்காங்க. இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த ஓட்டை எதுக்கு இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து ஜெயிச்சு ஜம்முன்னு உட்காந்துருக்காங்க. இந்த உட்காந்துருக்கிறத பெர்மனண்டாக ஆக்கணும்னு சொன்னால் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணி, நான் இப்போ சொன்னேன் ஸ்போர்ட்ஸு, எல்லா இடத்துலையும் ஸ்போர்ட்ஸு, வேலை வாய்ப்பு, என்ன குறை இருக்குடா, எங்கடா குறை இருக்குது, அதை சரி பண்ணு அப்படின்னு சொன்னால் இப்போ என்ன அவங்களே வந்தெல்லாம் சரி பண்ண போகிறது கிடையாது.
நீங்கள் வந்து நீங்கள் தான் இப்போ டெல்டாவோட மினிஸ்டர், உங்களை கூப்பிட்டு அங்கே எங்கேயுமே ஓட் பேங்க் நமக்கு சரிஞ்சிடக்கூடாது, அதுக்கு என்ன வேணுமோ செய். ஒரு காலத்துல அதிமுகல தேவருடைய டாமினேஷன் அதிகமா இருந்தது சார். தலைமை பொறுப்புலயே அவங்க இருந்தாங்க. 2016 9 அமைச்சர்ல இருந்தாங்க. 2011 6 அமைச்சர் இருந்தாங்க. என்னதான் இப்ப திமுக ஓட்டு போட்டாலும், மற்ற கட்சிகள் பாஜக, நாம் தமிழர் கட்சிகள்லாம் ஓட்டு போட்டாலுமே தேவர் கம்யூனிட்டியோட டாமினேஷன் அங்க வரும் சார். நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுறதுனால வாட் இஸ் த யூஸ்? உங்கள் ஓட்டு வந்து குப்பையில் போடுற, கீழே வாய்க்காலில் போடுற ஓட்டு. ஜெயிக்காத கட்சிக்கு நாம் தமிழர்ன்ற வேடையை நான் சொல்லக்கூட வேணாம். ஜெயிக்காத ஒருத்தனுக்கு போடுறது வந்து கீழே போடுறது, ஜெயிக்கிறவனுக்கு போடுறதுன்றது வந்து நமக்கு உண்டியலில் போடுற கதை. தமிழ் தேசிய தத்துவம்ன்றது அப்போ இருந்த இன்டலெக்சுவல்ஸ், கல்யாண சுந்தரம், ஐயநாதன், ராஜீவ் காந்தி, தடா சந்திரசேகரன், பாக்கியராஜ், பிரபு இவங்களாம் இருக்க போகும்போது, உங்கள் எம்டி ராஜவேல் நாகராஜன் சார்லாம் இருக்க போகும்போது உங்களுடைய அறிவுகள் அனைத்துமே அங்கே பிரயோஜனப்பட்டு இவங்க சக்ஸஸ் ஆகிருக்கணும். இவங்களை விட இப்போ காளியம்மாள்னு ஒரு 2ஆம் கட்ட தலைவரை கண்ணா அப்படின்னான்னு பேசுகிறாங்க. வெளியில் இவர் பேசியிருக்காரு, இதுன்றாரு, அது ஒரு விளக்கம் கொடுக்கணும். நாங்கள் எங்களுக்குள்ளே எங்கள் அம்மாவை அவன் கெட்ட வார்த்தையில் திட்டுவேன், அவங்க அம்மாவை நான் கெட்ட வார்த்தையில் திட்டுவேன், இதே கூட உங்களுக்கு வடிவேல் காமெடி மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. சாட்டை துரைமுருகனோட இதை எடுத்து அது வெளியில் வந்துடுது. எங்கள் ஃபோனுக்குள்ளே நாங்கள் பேசினது அது ஆக்சுவலாக அவங்களோட ப்ரைவசியில் தலையிட்டு தவறுதேன். அதை எப்படா பேசுகிறீங்க? யூஆர் எ லீடர். திமுக எப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் சார், திமுக வந்து தனிநபரால் வளர்க்கப்படலை சார். அதைத்தான் சொல்ல வரேன் நான். திமுக என்பது தனிநபரால் வளர்க்கப்படலை. திமுக தலைமை என்பது 2ஆம் கட்ட தலைவர்களை தட்டி கொடுத்து வளர்த்துச்சு. நீ கஷ்டப்பட்டியாடா, அவங்க கஷ்டப்பட்டதுக்கு உனக்கு ஒரு தலைவராக மட்டும் ஆயிட முடியாது. புரியல? தலைவராக மட்டும் ஆயிட முடியாது, இல்லை தலைவராகவே இருந்துட்டு போகணும். சரி, வைகோக்கு எம்பி கொடுத்தீங்க, எல்லாம் செஞ்சார், கலைஞர் தானே கொடுத்தாரு. அதனால் வந்த எஃபெக்ட் என்ன? அதனால் அந்த கட்சிக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு வந்துச்சு அப்படின்னு போகும்போது, வழி நடத்தக்கூடிய தலைவர்கள் வந்து ஒரு சாதாரணமாக இப்போ ஒரு நாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா தலைவரை தான் மன்னன் சொல்கிறேன். மன்னன் பத்திரமாக தான் இருக்கணும். எல்லாரும் சண்டை போட போனேன்னா பூரா முதல்ல போய் மன்னனையே கொண்டுட்டோம்னா படையை பின்னாடி ஓடிடும். மன்னர்கள் என்பவர்கள், ஆட்சியாளர்கள் என்பவர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, மன்னருங்கிறது ஒரு குடும்பத்தில் இருந்து மட்டும்தான் வரணுமா? இல்லை, உங்களுக்கு அதுக்குண்டான எல்லா கட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துடலாம்ல. நடிகர் விஜய் சொன்னீங்கல்ல, எம்ஜிஆரோட த பெஸ்ட் குவாலிட்டி என்னது? பெஸ்ட் குவாலிட்டினா அவருடைய ஈகை குணம். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்து தரையிலேருந்து மேலே வந்தவர், சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டவர், அதனால தான் மதிய உணவு திட்டம். அம்மா மேலே அவ்வளோ பிரியம், அப்பா இல்லாமல் வளர்த்துருக்காங்க நம்ம அம்மா. அதனால தான் சத்யா ஸ்டுடியோ, சத்யபாமா, எல்லாமே சத்யான்னு வந்ததுக்கு காரணம் எம்ஜிஆருடைய அம்மா மேலே உள்ள பிரியம். ஒரு தலைவன்றது வந்து விஜய் அவங்க அம்மா வந்து கையை பிடிக்கிறாங்க, தட்டி விடுறாரு. சரி, அது முழுசா நீங்க பாத்திருப்பீங்களான்னு தெரியல, பாதி மட்டும் தான் காமிக்கிறாங்க. ஓகே, அம்மா 3ஆவது லைன்ல உட்கார வைப்பீங்க தெரியலையே சார். விஜய் அவர்கள் அவங்க அம்மாவை மதிக்கிறாரு இல்லையா நமக்கு எப்படி தெரியும்? வெளியிருந்து பார்க்கும்போது வீட்டுக்குள்ள நடக்கிறது என்னவோ நமக்கு என்ன தெரியும்? நான் எங்கள் அம்மா அப்பாவை கூப்பிட்டு வந்து வெளியில் கார் ஷெட் இருக்குல்ல, அதுக்கு அங்கிட்டு பின்னாடி போட்டு சேர் போட்டு உட்கார வச்சுட்டு உங்கள் கூட வந்து உட்காந்து பேசிக்கிறேன்னு வச்சுக்கேன். நான் வந்து எங்கள் அம்மா அப்பாவை மதிக்காதேன். எங்கள் அம்மா அப்பாவை கூப்பிடாம அங்கே வந்து அவங்க 3ஆவது ரோல உட்கார வச்சுருந்தேன்னா நான் என்னை மதிக்காதேன். எங்கள் அம்மாவை வந்து கை பிடிச்சி கூப்பிட போகும்போது கண்டுக்காமல் இருந்தீங்கன்னா நான் மதிக்காதேன். அப்படியே நம்ம எடுத்துக்கோம். ஓகே சார், பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. என்னோட இருந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமே நன்றி சார். நன்றி சார். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த ஆடியில் வரக்கூடிய எல்லா வெள்ளிக்கிழமைகளும் நம்ம எந்த மாதிரி ஒரு பூஜை முறைகளை கடைபிடிக்கணும்? ஒரு மனிதன் ஆலயத்தில் போயிட்டு பரிகார பூஜை செய்வதை காட்டிலும் ஒரு வீட்டில் ஒரு பெண் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் சுக்கிரனுக்கு நாம் செய்யக்கூடிய சிறந்த பரிகாரமாகவே இருக்கிறது. பூச நட்சத்திரம் என்பது தாமரையை குறிக்கக்கூடியது. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.